நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல யூடியூப்பை பற்றி நம்ம பேச யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்மளால் கேதர் பண்ண முடியும். பொய்யான விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க, நல்ல நல்ல விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யூடியூப்பை ப்ளே பண்ணும்போது டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 3 டாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயம் தான். தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ சொல்ல மறந்துட்டேன். யூடியூப்ல ஓப்பன் பண்ண உடனே டாப் ரைட்ல ஒரு 3 டாட். அந்த 3 டாட்டுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம், அது என்ன தெரிஞ்சுக்கணுமா? கேப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கேப்ஷன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அது ஆங்கிலத்தில் டிஃபால்ட்டாக ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் கவனிக்கலாம். அந்த கேப்ஷன், அந்த லெட்டருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு செட்டப்பாக எங்கே நம்ம பண்ணுறது? யூடியூப்லேயே அந்த செட்டிங்ஸ் இருந்தாலும் இந்த செட்டிங்ஸ், ஒரிஜினல் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் யூடியூபோட செட்டிங்ஸ்லையும் நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கணுமா? 2 வழிகளையும் வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணோன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், அதில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோவை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் கேப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் கேப்ஷன்ஸ் இங்கிலீஷ்னு இருக்குது. நான் இது எனேபிள் பண்ணிட்டேன். எனேபிள் பண்ணோன்னா இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டிஸ்பிளேயாக இருக்குது இந்த வீடியோக்கு கீழே. அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வித் பேக்ரவுண்ட் ப்ளூ கலர். ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப் ரைட்டில் என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் கேப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சப்டைட்டில்ஸ் கேப்ஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது கூகுள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அது கலர் வித் பேக்ரவுண்ட். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஷன் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 6 விதமான விஷயங்கள் இருக்குது. பிளாக் வித் எல்லோ, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த செட்டிங்ஸ் உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸ், அந்த ஃபோனோட செட்டிங்ஸ் இந்த கூகுள் ப்ராடக்ட்டுக்கு அப்ளை ஆகும். ஸோ அது எங்கே இருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பேக்கில் போங்க, செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியரிங் என்ஹான்ஸ்மெண்ட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே அப்படியே வாங்க சப்டைட்டில் செட்டிங்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் சப்டைட்டில்ஸ் இருக்குது, கூகுளோட சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் எதுவோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அழகாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கூகுளோட ப்ராடக்ட்னா இதை நீங்கள் டேப் பண்ணால் போதும், டேரெக்டாக கொண்டு போயிடும். அதே மாதிரி சாம்சங் சப்டைட்டிலாக இருந்தால் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பொதுவான விஷயங்களை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ஒயிட் கலர் டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்ல இருக்கும், பேக்ரவுண்ட் ஒயிட்டில் இருக்கும். அதே மாதிரி எல்லோ வித் ப்ளூ, இந்த மாதிரி இருக்குது. இது நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட், ஃபாண்ட் கலர், அதுக்கப்புறம் எட்ஜ் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. விதவிதமான கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை நம்ம டேப் பண்ணும்போது கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது கேப்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான ஸ்டைலை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டை ஒரு கலர்லையும் பேக்ரவுண்டு ஒரு கலரையும் செட் பண்ணால் உங்களுக்கு அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அருமையான ஒரு விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக 2 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை பற்றியும் என்னோட சேனலை பற்றியும் ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் பதிவுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.